தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சிதன் மெய்வர்த்த குளிதரும் என குரல் வரியில் கேட்பேன். உழைப்பால் உயர்ந்த கோவை மாவட்ட மக்களுக்கும் என்னுடைய தொண்டாமுத்தூர் தொகுதி மக்களுக்கும் சில முக்கியமான பிரச்சனை மட்டும் கவனத்துக்கு கொண்டு வரும். ஏன்னா நாங்களும் கடந்த 5 ஆண்டுகளாக எதிர்கட்சியாக இருந்தோம். இப்போ எதிர்கட்சியாக சில கோரிக்கைகளை வைக்கிறோம். நம்முடைய அரசு முதலமைச்சரும் அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய கோவை மாவட்டத்தில் கலையாட்சி இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 2011 2021 வரை 50 ஆண்டுகள் வளர்ச்சியை கொடுத்தோம். மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்த கோவை மாவட்டத்தை மாற்றி அமைச்சோம். கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாலைகள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திருச்சி ரோடு, அவினாசி ரோடு, தொண்டாமுத்தூர் ரோடு, பாலக்காடு மெயின் ரோடு, பொள்ளாச்சி ரோடு, சிறுவாணி ரோடு, சத்தி ரோடு, இதுதான் முக்கியமான சாலைகள். எல்லா சாலைகளும் அகலப்படுத்தப்பட்டு அதிகமான பாலங்கள், குறிப்பா பார்த்தீங்கன்னா இன்றைக்கு 1621 கோடியில் அவினாசி ரோட்டில் 10 கிலோமீட்டருக்கு தமிழ்நாட்டிலே எங்கேயுமே அந்த பாலம் கிடையாது. நம்முடைய கழகாட்சியில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது அந்த திட்டம் முழுமையாக பார்த்தீங்கன்னா கழக அரசுடைய நிதியிலிருந்து, மத்திய அரசு நிதி கிடையாது, முழுமையாக அந்த பாலம் கட்டப்பட்டிருக்கிறது. அதே போல எல்லா சாலைகள் பாலங்கள், அதே போல 6 புதிய கல்லூரி, அதே போல பாத்தீங்கன்னா இன்றைக்கு கூட்டுக்குடிநீர் திட்டங்கள், எங்க தொண்டாமுத்தூர் தொகுதியில் 130 கோடி கூட்டுக்குடிநீர் திட்டம் அம்மா கொடுத்தாங்க. அம்மா இருக்கும்போது அதுக்கு போல 3ஆம் கூட்டுக்குடிநீர் திட்டம், அதே போல பாத்தீங்கன்னா இன்றைக்கு நொய்யல் புனரமைப்பு 230 கோடி, ஸ்மார்ட் சிட்டியில பாத்தீங்கன்னா எல்லா குளங்கள் மேம்பாடு, இப்படி பல்வேறு திட்டங்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோவை மாவட்டத்தை மாற்றி அமைச்சோம். ஆனால் அதுக்கு பின்னால் வந்த திமுக ஆட்சியில எந்த திட்டமே செய்யல. அது சொன்னா அவங்க சொல்லிடுவாங்க செய்யல. அது நான் சொல்ல பின்னாடி சொல்ல வரேன். அதே பாத்தீங்கன்னா இந்த ஜிடி நாயுடு மேம்பாலம் பேரை மட்டும் அவங்க வச்சாங்க. நாங்க கொண்டு வந்து அந்த பாலத்தை நீட்டிப்பு செய்து அறிவிச்சாங்க. அதுக்கு எந்த நிதி ஒதுக்கல. அந்த திட்டம் கூட பாத்தீங்கன்னா எல்என்டி பைபாஸ் வரையில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த அரசு கண்டிப்பா நிறைவேற்றி தர வேண்டும். தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சிதன் மெய்வர்த்த குளிதரும் என குரல் வரியில் கேட்பேன். உழைப்பால் உயர்ந்த கோவை மாவட்ட மக்களுக்கும் என்னுடைய தொண்டாமுத்தூர் தொகுதி மக்களுக்கும் சில முக்கியமான பிரச்சனை மட்டும் கவனத்துக்கு கொண்டு வரும். ஏன்னா நாங்களும் கடந்த 5 ஆண்டுகளாக எதிர்கட்சியாக இருந்தோம். இப்போ எதிர்கட்சியாக சில கோரிக்கைகளை வைக்கிறோம். நம்முடைய அரசு முதலமைச்சரும் அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய கோவை மாவட்டத்தில் கலையாட்சி இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 2011 2021 வரை 50 ஆண்டுகள் வளர்ச்சியை கொடுத்தோம். மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்த கோவை மாவட்டத்தை மாற்றி அமைச்சோம். கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாலைகள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திருச்சி ரோடு, அவினாசி ரோடு, தொண்டாமுத்தூர் ரோடு, பாலக்காடு மெயின் ரோடு, பொள்ளாச்சி ரோடு, சிறுவாணி ரோடு, சத்தி ரோடு, இதுதான் முக்கியமான சாலைகள். எல்லா சாலைகளும் அகலப்படுத்தப்பட்டு அதிகமான பாலங்கள், குறிப்பா பார்த்தீங்கன்னா இன்றைக்கு 1621 கோடியில் அவினாசி ரோட்டில் 10 கிலோமீட்டருக்கு தமிழ்நாட்டிலே எங்கேயுமே அந்த பாலம் கிடையாது. நம்முடைய கழகாட்சியில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது அந்த திட்டம் முழுமையாக பார்த்தீங்கன்னா கழக அரசுடைய நிதியிலிருந்து, மத்திய அரசு நிதி கிடையாது, முழுமையாக அந்த பாலம் கட்டப்பட்டிருக்கிறது. அதே போல எல்லா சாலைகள் பாலங்கள், அதே போல 6 புதிய கல்லூரி, அதே போல பாத்தீங்கன்னா இன்றைக்கு கூட்டுக்குடிநீர் திட்டங்கள், எங்க தொண்டாமுத்தூர் தொகுதியில் 130 கோடி கூட்டுக்குடிநீர் திட்டம் அம்மா கொடுத்தாங்க. அம்மா இருக்கும்போது அதுக்கு போல 3ஆம் கூட்டுக்குடிநீர் திட்டம், அதே போல பாத்தீங்கன்னா இன்றைக்கு நொய்யல் புனரமைப்பு 230 கோடி, ஸ்மார்ட் சிட்டியில பாத்தீங்கன்னா எல்லா குளங்கள் மேம்பாடு, இப்படி பல்வேறு திட்டங்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோவை மாவட்டத்தை மாற்றி அமைச்சோம். ஆனால் அதுக்கு பின்னால் வந்த திமுக ஆட்சியில எந்த திட்டமே செய்யல. அது சொன்னா அவங்க சொல்லிடுவாங்க செய்யல. அது நான் சொல்ல பின்னாடி சொல்ல வரேன். அதே பாத்தீங்கன்னா இந்த ஜிடி நாயுடு மேம்பாலம் பேரை மட்டும் அவங்க வச்சாங்க. நாங்க கொண்டு வந்து அந்த பாலத்தை நீட்டிப்பு செய்து அறிவிச்சாங்க. அதுக்கு எந்த நிதி ஒதுக்கல. அந்த திட்டம் கூட பாத்தீங்கன்னா எல்என்டி பைபாஸ் வரையில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த அரசு கண்டிப்பா நிறைவேற்றி தர வேண்டும்.